நான் ஏற்கனவே சொன்னேன், அது திருமதி கனிமொழி ஆகட்டும் அல்லது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களாகட்டும், பட்ஜெட் வருவதற்கு முன்னாலேயே நாம் என்ன பேசணும், பட்ஜெட்டை பற்றி விமர்சனம் செய்யணும்னு எழுதி வச்சுக்கிட்டு பேசுறது தவறானது. முழுமையாக படிக்க வேண்டும், முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். டெல்லியில் பார்லிமெண்ட்டில் இருந்தால் மட்டும் போதாது. ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக, ஒரு முதலமைச்சராக பொறுப்போடு செயல்பட வேண்டியவர்கள். அது இதற்கெல்லாம் ஏற்கனவே பதில் சொல்லியாச்சு. மறுபடியும் அந்த தேஞ்சு போன ரெக்கார்டை போட முடியாது. ஒன்று, கல்வி, இதை பலமுறை நாங்கள் சொல்லிட்டோம். இவர்கள் ஒப்புக்கொண்டதை செய்ய வேண்டும். இந்த சர்வ சிக்ஷா அபியானுக்கும் அதற்காக நிப்பாட்டல. இதில் நீங்கள் என்ன ஒப்புக்கொண்டீர்களோ அதை செய்ய வேண்டும். நான் வேண்டாம்னு சொன்னால் அது இல்லை. ஆனால் நாங்கள் இதெல்லாம் ஏற்றுக்கிறோம், எங்களுக்கு பணம் கொடுங்கன்னு சொல்லி அப்புறம் நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு சொல்லி, இது என்ன விளையாட்டு? அதே மாதிரி நீங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னீங்க, ஜல்ஜீவன். ஜல்ஜீவனில் தெளிவாக அந்த துறை அமைச்சர் சொல்லி கணக்கு கொடுங்க சார். முதல்ல நீங்கள் கணினி ஆசிரியர்களே நியமிக்கலை, ஆனால் நியமிச்சுட்டு தான் கணக்கு அமைச்சிருக்கிறீங்க. நாங்கள் இதோட பல முறை சொல்லிட்டோம், கணினி ஆசிரியர்கள் 50,000 பேர் தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இப்போ எக்ஸாமினேஷன்ஸ் வச்சு இன்னி வரைக்கும் அவங்களுக்கு ஸ்கூலில் கொண்டு போய் நீங்கள் சேர்க்கலை. ஆனால் யாரை கொண்டு போய் கெல்ட்ரான்னு கேரளா நிறுவனத்திலேருந்து ஆளுங்களை போட்டு நீங்கள் அந்த பணத்தை இதில் கணக்கு அமைக்கிறீங்க. இது முழுக்க மோசடி. தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறோம். உண்டா இல்லையா? அப்போது எதற்காக, எந்த நோக்கத்திற்காக ஒரு நிதி அளிக்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்திற்காக நீங்கள் அதற்கு செலவிடப்படவில்லை என்று சொன்னால் அந்த நிதி வழங்கப்படாது. அது அடுத்த படத்துக்கு சினிமா டைலாகாக இருக்கும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும்? அதான் அடுத்த படத்துக்கு அந்த மாதிரி கோட்டை செட் பண்ணுறாரு. நம்ம வேற என்ன செய்ய முடியாது. அதெல்லாம் ஒரு பிரிவினையும் ஏற்படுத்தாதுங்க. ஏன்னா நம்ம கோவில் அப்படின்னு சொல்கிறது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய அடையாளம். நீங்கள் அதை மதமாக பார்க்குறீங்க, கலாச்சார அடையாளம். மதுரை கோவில் நகரம் தானே இல்லையா? மதுரை கோவில் நகரம் தான் இல்லையா? இதே இந்த மத்திய அரசு தான் நாகூருக்கு சிறப்பை செய்தது, வழிபாட்டு தலம் இருக்கக்கூடிய. அப்படி இல்லைங்க, கோவில் நகரங்களை சுற்றுலா மேம்படும். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் இன்றைக்கி எதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் தான் இருக்குது. கோவில் நகரங்கள் அப்படின்னு சொன்னால் ஏன் அது கோவில் நகரம்னு சொல்கிறோம்? காரணம் என்ன? மக்கள் கிட்டத்தட்ட 85% இந்திய மக்கள் ஹிந்துக்கள். யார் ஹிந்து? ஒன் ஹூ இஸ் நாட் அ முஸ்லீம், ஒன் ஹூ இஸ் நாட் அ கிறிஸ்டியன் ஆர் ஹிந்துஸ். இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போது அவங்களுக்கு டூரிசம் அங்கே டெவலப் ஆகும். தப்பு என்ன இருக்குது? அவங்களுக்கு வேண்டிய வசதி வாய்ப்பு. யார் சொன்னாங்க? இந்திய அரசியலமைப்பு, நான் சொல்கிறேங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படி சொல்லுதா? கான்ட்ரவர்சிக்குள்ளே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. யார் சொன்னது தலித்துகள் இந்துக்கள்? யாருமே சொல்லி. இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி பழங்குடியினத்தை சேர்ந்தவர். இந்த நாட்டில் ஜனாதிபதியாக இல்லையா? அவங்க எல்லாரும் தான் இருக்கிறாங்க. அதெல்லாம் தவறான ஒரு விஷயத்தை நம்ம அன்னைக்கு சில பேர் சுதந்திரத்துக்கு முன்னால் சில விஷயங்களை சொன்னார்கள் என்றால் அது அன்றைய சூழ்நிலையை பொறுத்து இருக்கும். இன்னைக்கு அம்பேத்கர் அவர்கள் இருந்திருந்தால் என்ன சொல்லியிருப்பார்ன்றது தான் விஷயம். நன்றி சார். ஒரு மெட்ரோ திட்டத்துக்கு உருப்படியாக ஒரு டிபிஆர் கொடுக்கறதுக்கு வக்கீல்லாத ஒரு அரசு எத்தனை முறை சொல்லுவாங்க? கோயம்புத்தூர் மற்ற நகரெலாம் கோயம்புத்தூர், மதுரை, அதாவது புறநகரையும் சேர்த்து மக்கள் தொகையை கொடுக்கணும். அதே கொடுக்கல. அவங்க என்ன சொல்லுது? மெட்ரோ, அந்த மெட்ரோவை 10 லட்சம் பேர் பயன்படுத்தினா அந்த நகரத்தில் அவங்களுக்கு மெட்ரோ கொடுப்பேன்னு ஒரு சட்டம் இருக்குது. ரூலு, மெட்ரோவோட ரூலு. 10 லட்சம் இருக்குன்னா என்ன சொல்லணும்? கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், மேட்டுப்பாளையம் எல்லாம் சேர்த்து இவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொல்லணும். கோயம்புத்தூரில் எனக்கு 4 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்கன்னு எழுதி கொடுத்தா எப்படி மெட்ரோ கொடுப்பாங்க சொல்லுங்கள்? எப்படி கொடுப்பாங்க? மதுரை புறநகரெலாம் சேர்த்து கொடுக்கணும். திருமங்கலம், இந்த பக்கம் மேலூர், அந்த பக்கம் உசிலம்பட்டி, இந்த பக்கம் சிவகங்கை எல்லாம் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் மெட்ரோ அங்கே இவ்வளோ பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கொடுத்தா கொடுப்பாங்க. ஆனால் நீங்கள் மதுரையில் இவ்வளோ
கொஞ்சம் கூட புத்தியே இல்லாமல், கொஞ்சம் கூட அறிவே இல்லாமல், பயன்படுத்தாமல் இவங்க அப்ளிகேஷன் கொடுத்தாங்கன்னா அந்த அப்ளிகேஷன் அப்படி தாங்க சார் இருக்கும். பின்ன எப்படி சார் இருக்கும்? நீங்கள் வந்து தெளிவாக சொல்கிறோம், ஐயா நீ வந்து டிகிரி வாங்கியிருக்கணும். இப்போ என்ன விஷயம் தெரியுமா, ரொனால்டு டிகிரி வாங்கினா பரவாயில்லைங்க, அதனால் நம்ம இதுவாக பண்ண போகிறாங்க. டிகிரி வாங்கினா இந்த வேலை கிடைக்குன்றோம். ஆனால் நீங்கள் டிகிரியே குறிப்பிடாத அமிச்சாக்கா நான் அப்ளிகேஷன் திருப்பி அனுப்ப மாட்டேன்னா, ஏன் நீ வந்து உனக்கு உண்டான தகுதி இருக்குதா இல்லையான்னு ஏன் குறிப்பு இல்லைன்னு அனுப்பு. ஐயோ நான் டிகிரி படித்தோம் என்ன போய் இப்படி பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல முடியாது. ஏன்னா அப்ளிகேஷனை நீங்கள் எழுதலைங்க, திருப்பி அமிச்சிட்டோம், அவ்வளோதான். எதுவுமே நான் தான் ஏங்க, ஒரு முதலமைச்சரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் இவ்வளோ பெரிய அற்புதமான ஒரு கட்டமைப்பை பெருக்கக்கூடிய ஒரு பட்ஜெட், அதுவும் தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய பல 1000 கோடிகளை வழங்கக்கூடிய ஒரு பட்ஜெட்டை பார்த்து தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே இல்லைன்னா அவங்களுக்கு எதுவும் தெரியலன்னு தானே அர்த்தம். வேற என்ன சொல்ல முடியும்? எங்கள் வைகோ சொல்கிறதெல்லாம், அவர் சொல்கிறதெல்லாம் பெருசாகவே எடுத்துக்காதீங்க. பாவம், அவர் ஏதோ ஒரு சீட்டை 2 சீட்டை வாங்கி திமுகவில் நிற்கலான்னு பார்க்குறாங்க. இஸ் அவுட் ஆஃப் கன்டென்ஷன். ஹெச் ராஜா அவர்கள் நலமாக இருக்கிறார். விரைவில் பூரண குணமடைந்து அவர் அரசியல் பணிக்கு திரும்புவார். அவர் வந்து உரிய நேரத்தில் நம்ம அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் நல்லா இருக்கிறாரு, சரியா விரைவாக திரும்புவார். இதில் வந்து ஏற்கனவே நம்முடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களும் முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் அதே சமூக ஊடகங்களில் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க என்ன நடந்துச்சு என்ன ஏதுன்ட்டு. நானும் இதை அரசியலாக்க விரும்பவில்லை. யாராவது அப்படி நாங்கள் தான் பண்ணோம்னா பெருமை எடுத்துகிட்டு போட்டு என்ன இருக்குது. இதில் ஒரு விஷயம் நல்லா இருந்தால் சரி, அவ்வளோ எல்லாரும் நல்லா இருக்கணும், அவ்வளோதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.